இன்றைய வானிலை நிலவரம் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் காயத்ரி. கடந்த சில நாட்களாகவே தமிழகத்துல பரவலா பெய்து வந்த மழை தற்போது குறைந்து காணப்படுது. இந்த நிலையில வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில வானிலை நிலவரம் எப்படி இருக்கு, அடுத்த 24 மணி நேரத்திற்கான வெப்பநிலை நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல தலைநகர் டெல்லியை பொறுத்தமட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் நிலவுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மும்பையை பொறுத்தமட்டில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் நிலவும். அங்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கொல்கத்தாவை பொறுத்தமட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும். அங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக ஹைதராபாத்தை பொறுத்தமட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 42, குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். ஹைதராபாத்தை பொறுத்தமட்டில் ஒரு சில இடங்களில், அதாவது மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 40, குறைந்தபட்ச வெப்பநிலை 30. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. முக்கியமான மாவட்டங்கள் எடுத்துக்கும் பொழுது மதுரையை பொறுத்தமட்டில் அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். திருச்சியை பொறுத்தமட்டில் அதிகபட்சமாக 40 டிகிரி, குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். இதற்கு அடுத்தபடியாக கோவையை பொறுத்தமட்டில் அதிகபட்சமாக 36, குறைந்தபட்ச அளவாக 25 டிகிரி செல்சியஸ். கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இறுதியாக நெல்லையை பொறுத்தமட்டில் அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் நிலவும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வெப்பநிலை நிலவரங்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு.